ஏக்கா 4 முடி அடிச்சு துவைச்சதுக்கே பால் பாயசம்னா நல்லா அடிச்சு தொங்க விட்டுருந்தா பிரியாணியே கிடைச்சிருக்கேன்ல. ஆமா சின்ன பொண்ணு, இனி அப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காமல போகும். கடைக்கு அன்னைக்கு அடிச்சு தொங்க விட்டுலாம், பிரியாணியே கிடைச்சிடும். இனி ஏதாவது ஒரு விஷயத்துல 4 முடி மாட்டமுல்ல போவ நம்மகிட்ட. அந்த நேரம் அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுற வேண்டியதான். உடனே அவளுக்கு மாமியாரு நம்மள பாராட்டி பிரியாணியே செய்து கொண்டு வருவாங்க. 4 லெக் பீஸ் கூட போட்டு கொண்டு வருவாங்க. ஆமாக்கா. ஏக்கா நீங்க சாதாரணமா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருப்பீங்க. யாருக்கும் வம்புக்கு தும்புக்கு போக கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா 4 முடி அக்காவுக்கு மேல ஏன்க்கா இவ்வளவு உங்களுக்கு கோவம்? இங்க பாரு சின்ன பொண்ணே, என்கிட்ட கேக்குறதும் சரிதான். 4 முடிக்க பேரை எடுத்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது தெரியுமா? என்ன வேற எதுக்காக கோவப்படி அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் இந்த அமைதியா போயிருப்பேன் பாத்தியா. நளினி வீட்டுல இருந்து 4 முருங்கைக்காயை கலவாண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்து ரூபாய் வாங்கிட்டு போயிட்டா பாத்தியா. அன்னைக்கு அந்த முருங்கைக்காய நான் நளினி வீட்டுல இருந்து கலவாண்டுட்டு வந்தேன்னு கூட சொல்லல பாத்தியா. என்னட்டு அவ எப்படி தெரியுமா சொல்லியா, ஏக்கா என் மாமியாரு இன்னைக்கு காலத்து சந்தை போயிட்டு வந்தாங்க அக்கா, நிறைய முருங்கைக்காயை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால நீங்களும் கொஞ்சம் எடுத்துருங்கக்கான்னு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு என கையில ஒரு 5-6 கொடுத்தா. அதுக்குண்டான ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டா. இந்த 4 முடி சரியான திருட்டு 4 முடி அதுல இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, சரியான திருட்டு 4 முடியாக்கம். எங்கிட்ட கலாண்டுட்டு வந்து முருங்காயை விட்டுட்டு சண்டை போடும் போது என்ன சொன்னா தெரியுமா, நளினி அக்கா வீட்டுல இருந்து கலாண்டுட்டு வந்த முருங்கைக்காய நல்லா குழம்பு வச்சு தனியா சாப்பிட்டுருங்க இல்லன்னு எப்படி வந்தா தெரியுமா. எனக்கு கோவம் தலைக்கு மேல ஏறிட்டு பாரு. நம்ம இவ்வளவு மாறி வாசிக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் குழம்பையும் கூட்டையும் வாங்கி தின்னுட்டு இருக்கோம். இல்ல காய்கறியும் இருக்க அரிசியும் போட்டு தானே நம்ம சமைச்சு தின்னியா. இவ்வளவு போல இருக்கோம். இவகிட்ட என்னமோ நான் போய் நின்ன போல பேசியா. இங்க பாரு, ஒரு நேரம் சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பேன், அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கியா. எனக்கு அதுதான் கோவம் தலைக்கேறிட்டு பாத்தியா. அச்சி அவளை வெளுத்து எடுத்துட்டேன் பாத்தியா. அதுக்குண்டான பரிசு தான் இந்த பால் பாயாசம். அதுக்குண்டான பாயாசம் தான் சின்ன பொண்ணு. ஏக்கா இது 4 முடி எடுத்த முடிவு, நமக்கு சாதகமா தான் முடியும். பின்ன நம்ம யாரையாவது ஏமாத்துறோமா துரோகம் பண்றோமா? என்ன சின்ன பொண்ணு, உன் சம்மந்தியாரு வீட்டுல தான் இருப்பா போல. ஆமாக்கா, நான் அப்பவே சொன்னேன்லக்கா உங்ககிட்ட. நான் பண்ணிய வேலையில இப்ப என் மாமியார் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் நாத்தனார அனுப்பிடுவாங்க என் மாமியாரு. அவ வீடை விட்டு போனோன்னு நான் என் மாமியார்ட்ட போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன். ஒரு வீட்டுல இருக்கக்கே என்ன பாடுபடிதா இருக்கு. என்னக்கா செய்ய, நமக்கு வந்து வாச்சிருக்கிறதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. சரி, பால் பாயசம் சூடா ஆறதுக்கு முன்னாடி குடிப்போம். சோறை மீன்கறியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2 தட்டு நிறைய சோறையும் தின்னிட்டு தட்டையும் கழுவாம அவ பாட்டு போட்டு வந்துட்டான். இவன் எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு செய்து போட்டு என்ன நல்லபடியா பாத்து போலாம். ஆள பாரு ஆள. ஓஹோ, உண்ட மயக்கன்னு சொன்னால அதான் படுத்து கிடைக்க போல. இவளுக்கு அங்கன கிடைக்க 2-3 பாத்திரத்தை கழுகி போட்டு வந்து படுத்தா என்ன? என்னமோ காலையில எழும்பினதுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்த போலதான் இவளுக்கு இந்த அவ்வளோ டயர்டா இருக்கான். டயர்டு என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. வேலை காலையில உனக்கு இருக்கதாண்டி செய்யும். என் புத்திசாலித்தனம் என் திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எங்க அம்மா வாயாலே என் மைனிக்காரிய வீட்டை விட்டு வெளில போட்டின்னு சொல்ல வச்சுட்டேன்ல. மைனி என்ன யாருன்னு நினைச்சியா? நான் இந்த வீட்டுக்கு ராணியாக்கம். கொஞ்ச நாளா மாமியாரும் மருமகளும் அப்படியே ஒற்றுமையா பாசத்துல பொங்கி வழிஞ்சிட்டுல இருந்தீங்க. எங்க அம்மாவே உங்களை வீட்டை விட்டு விரட்டுறாங்க பாத்தீங்களா. இனி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அடி பாதகத்தி, என்னெல்லாம் சொல்லியா? இனி நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி. என் பேச்சதான் இனி அம்மா கேப்பாவா. இனி எப்படி நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரீங்கன்னு நானும் பாக்கேன். ஓஹோ, என் மருமவளை நானே வீட்டை விட்டு விரட்டிட்டேன்னு நீ சந்தோஷப்படுதியா? படுடி, நல்லா படு. இங்க பார்ட்டி, நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என் மவனும் மருமகளும் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதே போல நானும் என் மருமகளும் ஒத்துமையா தாண்டி இருப்போம். உன் தொல்லை இல்லாம அவ 2-3 நாளாட்டு நிம்மதியா இருந்துட்டு வரட்டுன்னு தான் நான் அனுப்பிவிட்டேன். இது தெரியாம நீ எவ்வளவு சந்தோஷப்படிய நானே அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு. இருடி இரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி இருப்பேன்னு நான் பார்த்துட்டு. என் மருமகளை நான் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேன். ஆனா ஒன்னு நான் எப்படி வீட்டை விட்டு அனுப்பியேன்னு பார்த்துட்டே இரு. திமிரு பிடிச்சவா, உடம்பு ஃபுல்லா கெட்ட எண்ணம். இவளை மட்டும் மாமியார் வீட்டுல ராணி கணக்குல தலைக்கு மேல தூக்கி வைக்கணுமா? என் வீட்டுக்கு வந்த மருமகளை நான் வேலைக்காரி போல நான் நடத்தணுமா? எப்படிப்பட்ட புத்தி அப்ப
அவளுக்கு இவ பேச்செல்லாம் கேட்கணுமா? ஒரு மணக்கு தண்ணி தான் கேட்டா கூட தர மாட்டேவா. என் மருமக தான் என்ன தாங்குன்னு தாங்கியா. இவ என்ன நல்லா பார்த்து ரெண்டாக்கிடுவா அப்படியே. இருட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு நான் விரட்டினான்னு பாரு. சரி ஏன் மோளாச்சே இருந்துட்டு போட்டேன்னு பார்த்தா இவ வீட்டுக்குள்ள எல்லாம் கலவரத்தை உண்டாக்கியா. அப்படியா? எங்க அம்மா யாருகிட்ட சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா? அப்படியா? நீ சொல்லல சத்தியமா? மர்மோளா போன்ல யார்கிட்ட எங்க அம்மா மர்மோளான்னு சொல்லியா? என்ன விஷயம்னு தெரியலையே. நமக்கு தெரியாம எந்த விஷயமும் இந்த வீட்ல இருக்க கூடாது. மர்மோளான்னு என் அம்மா பேசியா? ஒருவேளை மைனிய பத்தி அம்மா யாருகிட்டயாவது போட்டு குடிக்காளோ என்னதோ. எதுவா இருந்தா என்ன, நாம போய் கேப்போம். அப்படியா? அப்படியா? இந்த காலத்துல யாரையும் நம்பவே முடியலையே. இப்படியே இருக்காங்களா? ஆமா, என்ன செய்ய? நாம தான் கொஞ்சம் உசாரா பார்த்து எடுத்து கவனமா இருக்கணும். யாருகிட்ட எங்க அம்மா கவனமா இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க? சிவகாமி, சிவகாமி வா பொண்ணு தாயி. ஆமா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? உட்காரு, என்ன விஷயம்னு சொல்லு. என்ன சிவகாமி? சொல்லு சிவகாமி. முகம் எல்லாம் வாடி போன போல இருக்கு. எந்த நேரமும் நல்ல சிறுச முகத்தோட எல்லாம் இருப்ப. என்னத்த சொல்ல பொண்ணு தாயி? காலையெல்லாம் கெட்டு போயில கிடக்கு. ஆமா, முன்னாடி உள்ள காலம் போலயே இப்ப இருக்கு. பொண்ணு தாயும் பாட்டியா நம்மள போலயே. எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்குறதுல ஆர்வத்தோட எல்லாம் இருக்கிறாங்க. பத்துட்டானா என் வீட்டு மேனா மினிக்கி? நீ இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே நான் போன்ல சத்தமா பேசினேன். அதே போல நீயும் வந்துட்டியா? பொண்ணு தாயே சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. ஏன் வேலைய ஆரம்பிக்க வேண்டியதான். அட என்னன்னு சொல்லு சிவகாமி. பொண்ணு தாயி, அது நம்ம பக்கத்து ஊரு வடிவிரிக்கல வடிவு. ஆமா, அவளுக்கு என்ன? அவளுக்கு மோளா ஒரு இடத்துல கட்டி கொடுத்திருந்தல. ஆமா, அந்த சில்லாட்ட மீனா தானே? ஆமா, அவளேதான். மாமியார் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா போல. நல்ல சொகுசா இருக்கான்ல இங்க பேச்சு எல்லாரும். ஆமா, அந்த வடிவு தானே ஊரு முழுக்க எம்மவா நல்ல ராணி கணக்குல இருக்கா, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கா அப்படின்னா ஊரு ஃபுல்லா பரப்பிட்டு இருக்கா. அந்த வடிவுக்கு பெருமையை பார்த்தா சிவகாமி எப்போ என்ன பீத்தல் பீத்திட்டு இருக்கா. ஆமா, நல்லா பீத்திட்டு கிடந்தா இல்ல. அவ அவளுக்கு மாமியார் வீட்டுல நான் இங்க இருக்க மாட்டேன், அம்மா வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கா போல. ஆமா சிவகாமி, அப்படித்தானே எல்லாரும் பேசிட்டாங்க. ஆமா, நான் ஒரு நாள் பார்த்தேன் பாரு, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவ இங்கதான் இருக்கா. வடிவு சந்தைக்கு போய் அவளுக்கு நல்ல நல்ல மீன் எல்லாம் வாங்கி போட்டு பொரிச்சு கரைச்சிலாம் கொடுத்துட்டு இருக்காளாம். ஆமா, நல்ல கறிய மீனையும் தின்னுட்டு சொகுசாயில இருக்காளாம். அதனால அவளுக்கு மாப்பிள்ளை என்ன பண்ணனா, எனக்கு இவ சரிப்பட்டுட்டு வரமாட்டா, அடிக்கடி சண்டை போட்டுட்டு அம்மாக்காரி வீட்டு போயிட்டு இருக்கா. அதனால இனி அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும், இங்க வரவே வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கான் போல. எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நான் கட்டிக்கிறேன்னு. அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் பாரு. அடி ஆத்தி, வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமா, அதுவும் அந்த பிள்ளை அவன் கூட வேலை பார்க்க பிள்ளையாம். அப்ப சரிதான் போ, இந்த வடிவுக்கு தேவைதான். ரொம்ப பீத்திக்கிட்டு திரிஞ்சா இல்ல. ஆமா, வடிவுக்கு மருமோனை எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருப்பான். சும்மா சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு பெட்டி கட்டிட்டு கிளம்புனா. அப்ப அம்மா வீட்லயே இருந்துட்டு போட்டுன்னு அவன் நினைச்சு வேற பொண்ணை கட்டிட்டான். அது சரிதான், வடிவுக்கு இதெல்லாம் தேவைதான். சரி சிவகாமி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒண்ணு இல்ல பொண்ணு தாயி, உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு? என் மோன அப்படித்தானே இருக்க பொண்ணு தாயி. அம்மாவா மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு மாப்பிள்ளையே கூட்டிட்டு தண்ணி குடுத்தன வந்துட்டா. தண்ணி குடுத்தன வந்தவா அவ வீட்லயே ஒழுங்கா இருக்காளா? இங்க எல்லாம் வந்து கிடந்துட்டு இருக்கா. என் மோளுக்கு மாப்பிள்ளை திருநெல்வேலிக்கு ஆபீஸ் விஷயமா போயிருக்காரு. போயிட்டு வந்தாச்சு, வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகுது. ஆனா என் மோவா இன்னும் இங்க எல்லாம் இருக்கா. ஆமா, நீ சொன்ன போலதான் உன் மோள இங்கதான் இருக்கா இல்ல. வடிவுக்கு மோளுக்கு நடந்த போல என் மோளுக்கு நடந்துட கூடாது பாத்தியா? ஆமா சிவகாமி, நீ கவலைப்படுறதுல நியாயம் இருக்கு. அப்படின்னா என் மாப்பிள்ளையா அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க ஏதாவது பிள்ளைய பார்த்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரோ? ஏற்கனவே ஆபீஸ்ல வேலை பார்க்க அந்த மித்ராவா என் மாப்பிள்ளைக்கு நல்லா பிடிக்கும். அப்படின்னா மனுஷா, அப்படின்னா ஆபீஸ்ல வேலை பார்க்க அவ கூட இருந்து ஆட்டமா போட்டுட்டு இருக்க. இத வாரே மொட்டை மண்டே உனக்கு. ஏமா சீக்கிரமா ஒரு டிம்போ வர சொல்லுமா. என்னடி சொல்லியா? டிம்போ வர சொல்லணுமா? டிம்போ இல்லனா லாரி வர சொல்லு சீக்கிரமா. என் வீட்டுக்கு நான் இப்பவே போயே ஆகணும். நான் பொண்ணு தாயிட்ட பேசிட்டு வந்தா என் மகன் நல்லா கேட்டுட்டா.
உடனே வீட்டுக்கு கிளம்பணும் ஒத்த காலில நிக்கேமவா. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். அது சரி, டிம்போ எதுக்கு வர சொல்றான்? எம்மா சொன்னதை கேளு. டிம்போக்கோ லாரிக்கோ ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த தொப்பி மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவ கூட சேர்ந்து ஆட்டம் போட்டு கிடப்பாரு. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரையும் உண்டிலன்னு பண்ணி போடியே. சிவகாமி, உம்மா கோத்துல போற போல இருக்கு. பின்ன நான் சொன்ன கதை அப்படி இல்ல. பின்ன கதையா? இல்ல பொண்ணுதை, அது கதை இல்ல, உண்மை சம்பவம். சிவகாமி, நான் வாரேனா? அம்மே மகளும் மாறி மாறி என்னதோ பேசிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு அவ வீட்டு விஷயம்? படிவி வீட்டு கதையா பக்கத்து வீட்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு வருவோம். அடுத்த வீட்டு விஷயம்ல நமக்கு எதுக்கப்பா? நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிட்டு எம்மாவா வீட்டுக்கு கிளம்ப போறான். டிம்போ எதுக்கு வர சொன்னா? போய் கேப்போம். நினைத்ததை நடத்தியே முடி